பங்கேற்று போராடிய ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் ஜிஜே என்கின்ற பெயரிலே அதில் கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். குருசாமி அவர்கள் எஸ்ஜி என்கின்ற பெயரிலே கட்டுரை எழுதியிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் விட வெங்கட்ராம சாஸ்திரி, எம்விகே ரங்காச்சாரி என்கின்ற பார்ப்பனர்களும் ரிவோல்ட் பத்திரிகையிலே தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கு பெரியார் அவர்கள் அனுமதி அளித்திருக்கிறார்கள். எல்லாவற்றை விட முக்கியம், தொடர்ச்சியாக ரிவோல்ட் பத்திரிகையில் பெண்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக செல்வி ஞானம், செல்வி இந்திராணி, செல்வி குஞ்சிதம், மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி ஆகியோர் தொடர்ந்து ரிவோல்ட் பத்திரிகையில் எழுத வேண்டும் என்கின்ற சூழல் உருவாக்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய படைப்புகளை ரிவோல்ட்டிலே வழங்கியிருக்கிறார்கள். ஆக ஒரு புரட்சிகர உள்ளடக்கத்துடன் அந்த பத்திரிகை 2 ஆண்டு காலம் வெளிவந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது. அது உருவாக்கி இருக்கிற கால சூழலை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தொழிலாளர்கள் இந்தியாவினுடைய பல நகரங்களில் வேலை நிறுத்தங்கள் செய்து கொண்டிருந்த ஒரு காலம், மராட்டியத்திலே அம்பேத்கர் அவர்களுடைய தலைமையில் தீண்டப்படாத மக்கள் போர்க்கொடி உயர்த்தி உரிமைக்காக போராடி இருக்கிற ஒரு காலம், வங்காளத்திலும் பஞ்சாபிலும் புரட்சிகரமான ஒரு மாற்றத்தை இந்திய அரசியலிலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக புரட்சிகர இளைஞர்கள் உருவான காலம், தமிழ்நாட்டில் தேவதாசி முறையை ஒழிப்புக்கும் பெண்களுடைய திருமண வயதை உயர்த்த வேண்டும் என்பதற்கும் மசோதாக்கள் கொண்டு வரப்பட்டு அதை பற்றிய விவாதங்கள் நடந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். இவை எல்லாவற்றையும் விட வெளிநாட்டைச் சேர்ந்த மேல்நாட்டு அம்மையார் காதரின் மேயோ என்கின்றவர் இந்தியாவை பற்றிய ஒரு நூல் ஒன்றை எழுதினார். அந்த நூலில் இங்கே எவ்வளவு மோசமான மூட நம்பிக்கைகள், முட்டாள்தனங்கள் இருக்கிறது என்பதை விளக்கி அவர் எழுதிய நூல் ஒரு மிகப்பெரிய விவாத புயலை இங்கே ஏற்படுத்தியிருந்தது. தேசிய இயக்கங்களிடமிருந்து அதற்கு கடுமையான எதிர்ப்புகள் இருந்தது. காந்தியார் அதை ஒரு சாக்கடை புத்தகம் என்று அவர் வர்ணித்தார். அந்த நூலுக்கு ஆதரித்து, அதன் உள்ளடக்கத்தை ஆதரித்து பெரியாருடைய இயக்கம் அன்றைக்கு எழுதியது, வலிமையான கருத்துக்களை முன்வைத்தது. அது அல்லாமல் பல்வேறு மாநாடுகள் இவைகளெல்லாம் நடத்தப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ரிவோல்ட் இயக்கம், இந்த ரிவோல்ட் பத்திரிகை தொடங்கி, ரிவோல்ட் பத்திரிகை தொடங்கியதற்கான நோக்கத்தை பெரியார் சொல்லுகிற போது, பார்ப்பனர்கள் தங்களுடைய ஆங்கில பத்திரிகையின் வழியாக பிற மாநிலங்களுக்கு சுயமரியாதை இயக்கத்தை பற்றியும் இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சமூக போராட்டத்தை பற்றியும் தவறான கருத்துக்களை அவர்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே உண்மையான கருத்துகள் அண்டை மாநிலத்தில் இருக்கிறவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதே இதன் நோக்கம் என்பதற்காக நான் இந்த பத்திரிகையை தொடங்கினேன் என்று பெரியார் அவர்கள் இந்த பத்திரிகையினுடைய நோக்கத்தை அவர்கள் சொன்னார்கள். எனவே அந்த பத்திரிகை அந்த நோக்கத்தை பொறுத்தவரையில் பெரிய ஒரு வெற்றியை ஈட்டியிருக்கிறது என்பதற்காக பல்வேறு சான்றுகளை நான் எடுத்துக்காட்ட முடியும். 1-2 செய்திகளை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஜாக்பட் தோக் மண்டல் என்று சொல்லப்படுகிற சாதி ஒழிப்பு அமைப்பு, ஆரிய சமாஜ் என்கின்ற அமைப்பை சார்ந்த ஒரு அமைப்பு வடநாட்டிலே மிக செல்வாக்கோடு இயங்கி வந்தது. அது ஜாதி எதிர்ப்புக்காக தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு ரிவோல்ட் பத்திரிகை என்ற ஒரு பத்திரிகை வந்தவுடன் ஆங்கிலத்தில் அந்த பத்திரிகை படித்துவிட்டு அந்த அமைப்பினுடைய செயலாளராக இருக்கின்றவர் உடனே ரிவோல்ட் பத்திரிகைக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்திலே அவர்கள் தங்களுடைய அமைப்பின் சார்பில் கிராந்தி என்று சொல்லப்படுகிற ஒரு உருது பத்திரிகை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த கிராந்தி உருது பத்திரிகையில் ரிவோல்ட் பத்திரிகையில் வந்த சுயமரியாதை கருத்துக்களை மொழியாக்கம் செய்து உருது பத்திரிகையிலே அவர்கள் அதிலே வெளியிடுகிறார்கள். வெளியிட்டு விட்டு அவர்கள் ஒரு கடிதம் எழுதி, ரிவோல்ட் பத்திரிகை எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது. எனவே ரிவோல்ட் எத்தகைய உள்ளடக்கத்தோடு வருகிறதோ அதை போன்ற ஒரு பத்திரிகையை, மாதம் 2 முறை வரக்கூடிய ஒரு பத்திரிகையை நாங்கள் வெகு விரைவிலே துவக்க இருக்கிறோம் என்று அந்த ஜாதி ஒழிப்பு அமைப்பினுடைய செயலாளர் ரிவோல்ட் பத்திரிகைக்கு ஒரு கடிதத்தை அவர் எழுதுகிறார். மகாராஷ்டிர மாநிலத்திற்கு ரிவோல்ட் பத்திரிகை போகிறது. அங்கே நாசிக் நகரிலே சுயமரியாதை மாநாடு ஒன்று நடத்தப்படுகிறது. அந்த மாநாட்டிற்கு அம்பேத்கர் அவர்கள் தலைவராக இருக்கிறார்கள். அந்த மாநாட்டிற்கு பெரியார் அவர்கள் இங்கிருந்து வாழ்த்து செய்தியை அவர்கள் அனுப்புகிறார்கள். அந்த மாநாட்டிலே என்ன நடந்தது என்கின்ற செய்திகளை எல்லாம் ரிவோல்ட் பத்திரிகை மிக விரிவாக அவருடைய செய்தி பக்கங்களிலே பதிவு செய்திருக்கிறது. அதிலே ஒரு செய்தி, அந்த அம்பேத்கர் அவர்கள் நடத்திய அந்த மாநாட்டில் 10,000த்திற்கும் மேற்பட்ட தீண்டப்படாத மக்களுக்கு பார்ப்பன முறைப்படி வேத சடங்குகளை நடத்தி அவர்களுக்கு ஒரு பூணூலை போட்டு
நாங்களும் உயர்ந்த சாதிக்காரர்களாக அறிவித்து விட்டோம் என்கின்ற ஒரு அறிவிப்பதிலே வெளியிடப்பட்ட போது அங்கே இருக்கிற பார்ப்பனர்கள் எங்களுடைய உரிமையில் நீங்கள் எப்படி தலையிடலாம் என்று சொல்லி எதிர்த்து போர்க்கொடி உயர்த்துகிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி. அதைத் தொடர்ந்து பம்பாய் தாதர் பகுதியில் இருக்கின்ற ஒரு கணபதி கோயிலுக்குள் அம்பேத்கர் தலைமையில் தலித் மக்கள் உள்ளே நுழைகின்ற ஒரு போராட்டம். உள்ளே நுழைகின்ற தலித் மக்களை விடக்கூடாது என்று தடுப்பதற்காக எதிர்பக்கம் பார்ப்பனர்கள் ஒரு படை திரட்டி கொண்டு வந்து நிற்கிறார்கள். 7 மணி நேரம் 2 அணிகளுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய நேரடியான யுத்தக்களம் போல் சண்டை நடந்து இறுதியில் தலித் மக்கள், தீண்டப்படாத மக்கள் அம்பேத்கர் தலைமையில் பார்ப்பனர்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு அந்த கோயிலுக்குள்ளே நுழைந்தார்கள் என்கின்ற செய்தியெல்லாம் அதிலே விரிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி அண்டை மாநிலங்களோடு நடந்த ஜாதி ஒழிப்பு இயக்கங்களோடு சுயமரியாதை இயக்கத்தை இணைக்கின்ற ஒரு பிணைப்பு சங்கிலியாக, கருத்து பரிமாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு களமாக, அது எந்த நோக்கத்திலே இந்த பத்திரிகை துவங்கப்பட்டதோ அதனுடைய பணியை அது சிறப்பாக செய்து முடித்திருக்கிறது. பம்பாயிலே பார்ப்பனர் அல்லாதார் சேர்ந்து ஒரு கட்சி ஒன்றை உருவாக்குகிறார்கள். அந்த பார்ப்பனர் அல்லாதார் கட்சியை உருவாக்குகின்றவர்கள் பிறகு அதை நாங்கள் விவசாய கட்சி என்று பெயர் மாற்றம் செய்ய போகிறோம் என்று அறிவிக்கிறார்கள். விவசாய கட்சி என்று பெயர் மாற்றம் செய்கிற போது அறிவிப்பு வெளியிட்டவர்கள் கூடவே என்ன வெளியிடுகிறார்கள் என்று சொன்னால், பார்ப்பனர் அல்லாதார் என்பது ஒரு வகுப்புவாத பெயராக இருக்கிறது. எனவே இந்த விவசாய கட்சியில் நாங்கள் பார்ப்பனர்களையும் சேர்த்து கொள்ளப் போகிறோம் என்று அவர்கள் சொன்னபோது ரிவோல்ட் பத்திரிகை நோ பிராமின் ப்ளீஸ் என்று சொல்லி ஒரு தலையங்கத்தை அதில் எழுதுகிறார்கள். அதில் விவசாய கட்சி என்று நீங்கள் வைப்பதை விட உழைப்பாளர் கட்சி என்று இதற்கு பெயர் வைப்பது பொருத்தமாக இருக்கும். இது விவசாய கட்சியாக இருந்தாலும் சரி, உழைப்பாளர் கட்சியாக இருந்தாலும் சரி, விவசாயமும் உழைப்பும் பார்ப்பனியத்திற்கு எதிரானது. ஒரு பார்ப்பான் விவசாயியாகவும் இருக்க முடியாது, உழைப்பாளராகவும் இருக்க முடியாது. எனவே அப்படிப்பட்ட தத்துவத்திற்கு எதிரான ஒருவரை நீங்கள் எப்படி உங்கள் கட்சியிலே உறுப்பினராக நீங்கள் சேர்த்துக் கொள்ள முடியும்? எனவே பார்ப்பனர்களை உறுப்பினராக சேர்ப்பதை பற்றி நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று ரிவோல்ட் பத்திரிகை அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தது. அதே போல நெல்லூரிலே நீதி கட்சியினுடைய தலைவர்கள் ஒரு கடுமையான தோல்வியை சந்தித்ததற்கு பிறகு ஒரு மாநாடு ஒன்றை கூட்டுகிறார்கள். அந்த மாநாட்டில் பார்ப்பனர்களை பார்ப்பனர் அல்லாதர் கட்சியான நீதி கட்சியிலே சேர்க்க வேண்டும் என்று நீதி கட்சியிலே இருக்கிற ஒரு பிரிவினர் வலியுறுத்துகிறார்கள். அந்த காலகட்டத்திலே ரிவோல்ட் பத்திரிகை ஒரு தலையங்கம் எழுதுகிறது. பார்ப்பனர்களை அதிலே நீங்கள் சேர்க்காதீர்கள் என்று ஒரு தலையங்கம் எழுதிவிட்டு அந்த தலையங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கருத்தை நான் இந்த அவையிலே சுட்டிக்காட்ட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ரிவோல்ட் பத்திரிகை தொடர்ச்சியாக படித்து பல்வேறு ஆழமான கருத்துகள், சிந்தனைகள் அதில் இருந்தாலும் கூட அதில் இடம்பெற்றிருக்கிற ஒரு ஆழமான சிந்தனைகளில் ஒன்று, இந்த பார்ப்பனர் அல்லாதார் என்கின்ற 2 பிரிவு மக்களுக்கு இடையே இருக்கின்ற சாதி எதிர்ப்பு உணர்வு எந்த தன்மையிலே இருக்கிறது என்பதை பற்றி அந்த தலையங்கம் ஒரு அருமையான ஒரு ஆய்வு ஒன்றை அவர்கள் செய்திருக்கிறார்கள். பார்ப்பனர்களுடைய வகுப்புவாதம் எப்படி இருக்கிறது, பார்ப்பனர் அல்லாத மக்களுடைய சாதி எதிர்ப்பு எப்படி இருக்கிறது என்பதை பற்றி அந்த